மரத்துக்கு எழும்பி உட்காந்து கொட்டாயம் வருது அங்கே வருது அவன் அங்கே வச்சுட்டு காமிச்சிருக்கேன். என்னம்மா 12 மணிக்கு என்ன பண்றீங்க? 12 மணில மணி 11:15. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா வந்து கடவுள் வந்து நமக்காக பாவிகளுக்காக வந்து அவர் வந்து சிலுவையில் மறித்து இறந்து 3ஆம் நாள் வந்து உயிர் திருவிழாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உயிர்த்து திருவிழா. நைட்டு பூசை வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் நைட்டு பூசைக்காக தூங்கவே இல்லை. ஏன்னா தூங்கிட்டேன்னா எந்திரிச்சு கிளம்ப நம்மளுக்கு மாய்ச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கவே இல்லை. கரெக்டாக கிளம்பி முடிக்க மணி 11:15 ஆகிட்டு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கோயிலில் ஜவுஞ்சல் ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைய தான் ஒழுக்கமாக கோயிலுக்கு கிளம்பியிருக்கேன். ஆம்பளை பிள்ளைங்க யாரும் வரலை. வீட்டில் இருக்க புருஷும் வரலை. நான் ஜெஸ்கிலின்னு பாப்பா சியான்ற பாப்பா நாங்கள் 4 பேர் தான் கோயிலுக்கு வந்து போய் உயிர்த்த பூசை பார்க்க போகிறோம். அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ எடுக்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து எங்கள் கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தோம்னா ஷார்ட்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஆனால் பாதை பார்த்தீங்கன்னா குறுக்கமாக இருக்குது. அங்கிட்டு இங்கிட்டு காட்டுக்குள்ளே போய் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பரவாயில்ல தூரம் நடந்து போக மாட்டே இருக்கும். அதனால் காட்டுக்குள்ளே போய் அப்படி தான் நம்ம போகிறோம். நான் போகும்போது கோயிலுக்கு எந்த வழியாக போகிறேன் வரேன்னு தான் கேட்பாங்க. அங்கே காட்டுக்கு அங்கே கிடங்க சியான்றா, நீ வந்து ஏசப்பா பிள்ளைன்னா அதனால தானே எந்திரிச்சு கிளம்பிட்டேன். என்னம்மா உன் அண்ணன் மாதிரிலாம் கிடையாதுல? இல்லைல்ல சவால் விட்டுருக்காங்க. நீ தூங்கிற நான் தான் முடிச்சிருப்பேன்னு. அவர் யாரு சவால் விட்டது? அங்கிட்டு செல்லையும் அங்கே செல்லையும் கொண்டு வர முடியாது. டுப்பு டப்பு 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 டப்புன்னு கிடக்காங்க. ஏய் மணி 12 போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா மேட்ச்சு வெறுத்தனமாக அங்கே ஃப்ரீ ஃபயர் ஓடிக்கிட்டு இருக்கு. இதான் எங்கள் வீடு. இதான் எங்கள் சியான்சி பாப்பா. காட்டுங்க சியான்சி பாப்பா மூஞ்சி கட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே எந்திரிச்சிருவாளுங்க அவங்க நல்லா தூங்கிட்டாங்க. அவங்க காலையில் போய் ஆண்டவரை பார்த்துக்குறாங்களாம். அதான் பொம்பளை பிள்ளை தான் என்னைக்குனாலும் நல்லா கிளம்பிட்டாளுங்க. எல்லோரும் ஹாப்பி ஈஸ்டர் சொல்லிடுங்க. நீங்கள் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. என்னடியே என்ன ஹாப்பி ஈஸ்டர் சொல்லணும். நமக்காக தான் ஆண்டவர் இறந்து போனாரு. ஆமா நமக்காக தானே. காலையிலாம் பூசை இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. நைட்டு தான் உயிர் தெளிவு காட்டுவாங்க. அப்படியா கட்டிக்கிறேன்னு பிரேஸ்லெட் அதிலே கட்டுங்க. வாட்ச் கட்டுங்க. வாட்ச் 2 இருக்கலாம். இந்த கையில வாட்ச் இந்த கட்டி இருக்கீல்ல எப்படி வரமாட்டுக்கு உள்ள வளைவில் மாதிரி போட்டூடி அவளுக்கு. இவங்க ஒரு கையில் வாட்ச். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உனக்கு எப்படி படுத்து கிடக்குங்க. சை ஏமா வாங்கய்யா. இதெல்லாம் சைனா விட்டு. சைனா உன் பர்மிஷன் இல்லாமல் அவள் போடுறாவரு என்னன்னு கேளு. பரவாயில்லையா அக்கா. நெக்லஸ் வேண்டாம். ஏன்னா கழுத்து வலிக்கணும் அவளுக்கு. ஓ இப்போ நீங்க தான் டிப்டாப்பா கிளம்புறீங்களா? அடாடாடாடாடா நம்மளுக்கு இதில் கொழுவிட்டு இப்போதான் சிப்பு வச்சுட்டு வந்தேன் நான் போய். யாருங்க நான் காமிக்க எங்கள் வீட்டுக்கு வெளியே. எங்கள் வீட்டில் அவ்வளோ பேர் இந்த காட்டுக்குள்ளே இருந்துட்டு உனக்கு கோயிலுக்கு ரொம்ப முக்கியமாயின்னு சொல்லிட்டு இந்த தம்பி மாதிரிலாம் திட்டுறாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் இது எங்கள் லியோ எப்பயுமே எங்கள் வீட்டு வாசலில் கிடக்கும். லியோ இங்கே வா. லியோ இங்கே வா. எங்கள் வீட்டு நாய் எப்பயுமே இங்கே கிடக்கும். அந்தா தெரியுது பார்த்தீங்களா அந்த ரெட் கலர் லைட்டு அதான் கோயில். சந்தியாராயப்பர் கோவில். அங்கே தான் இப்போ வந்து நம்ம போகணும் பூசைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட கிளம்பியாச்சு. கோயிலில் பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி வாங்கணும். அதுக்காக வீட்டிலேருந்து என் தம்பிகிட்ட 20 ரூபா கேட்டு வாங்கியிருக்கேன். என் மகன் வேற ரொம்ப ஆசையாக சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் பொம்மை வாங்கணும் தூங்கிட்டான் பாவம். அவனுக்கு காசு கையில் எடுத்திருக்கேன். ஆளுக்கு பொம்மை வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா எனக்கு தொலைச்சிருவான். வேற பொம்மையா? இங்கே வாங்கத்தா. காசு எடுங்க வாங்க போவோம்மா. எந்த பாதைக்கு தான் போவா? இந்த பாதைக்கு போமா இந்த பாதைக்கு போமா? இங்கிட்டு போனால் சேஷராஜா வீடு பூட்டி வச்சுருப்பாங்க நேரம்.
வேறு வழி இல்லை, நம்ம அத்தை விட்டு பாதைக்கு தான் ரைட் அடிச்சுக்கிட்டே போகணும். போவோமா? வாங்க போவோம். சித்தி ஃபஸ்ட்டு போகிறேன், சித்தி பின்னாடி எல்லோரும் வாங்கண்ணா. இல்லையா வா, நான் கோயிலுக்கு போகிறேன், எங்களோட துணைக்கு வந்து விட்டுட்டு வா. என்ன ஏ பாப்பா, சித்தி பின்னாடியே வா. பாப்பா, சித்தி போகும்போது சித்தி பின்னாடி கரெக்டாக காலை பிடிச்சி வர்றேன்னா வேற எங்கிட்ட நவளக்கூடாது. அந்த தூரமாக தெரியுது பாருங்க, அதான் எங்கள் வீடு. யாருங்க பனைக்குள்ளையும் அதுக்குள்ளையும் விழுந்து போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உங்கள் சித்தப்பா உங்கள் அப்பாவும் காட்டுக்குள்ள கொண்டு வீட்டை கட்டி வச்சுருக்காங்க, அதனால தான். எல்லாரும் அது என்னது, எல்லாரும் அருள் இந்த மாதிரியேவா வாய புள்ள நீட்டை ஏசுவின் ரத்தம் ஜெயம் மட்டும் சொல்லிட்டு வந்துச்சு. வாங்க வாங்க வாங்க, நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே ஆளுக்கு அந்த இருக்கும், அவ்வளோதான். மடியோ அவ்வளோதான். எங்கள் அத்தாச்சி வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இனிமேட்டு மெயின் ரோட்டை பிடிச்சி அப்படியே சல்லுன்னு போயிட வேண்டியதான். பூசை தொடங்கிட்டு சகோதரரை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க இந்த இரவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கிறது. ஏன்டா பூசையை முடிச்சுட்டு கிளம்பியாச்சா? ஆத்தாடியோ, ஒரு வழியா பூசையை முடிச்சுட்டு வந்துட்டோன்னே போகும்போது நல்லா போனோம், வரும்போது வரைஞ்சி கட்டி அள்ளிக்கிட்டு வர்றோம் சேலையா. அங்காரியம்மா அவளை ஏசுவின் ரத்தம் ஜெயம்மா, ஏசுவின் ரத்தம் ஜெயம் மறக்கக்கூடாது. பூசையை முடிச்சிட்டோம், வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். பாடி வீட்டுக்கு போகிறோம். ஹாப்பி ஈஸ்டர் அப்படி சொல்லுங்க. ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்க.